மதுரையில் ஒரு போராட்டம், எண்ணூரில் போராட்டம், தூத்துக்குடியில் போராட்டம், சென்னையில் போராட்டம், எல்லா பக்கமும் போராட்டம். சரி, என்னதான் நடக்குது இந்த நாட்டில்? இங்கே நம்ம சென்னையில் வெள்ளம் வந்தப்பமு, தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் பெருவெள்ளம் மழையில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தப்பவும் மக்களை போய் பார்க்கறதுக்கு பெரிய சமானுக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து திறந்து விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது. சரி, ஓகே, விட்டுருங்க. சரி, சின்ன ஜமான் அவரு இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறக்கு இங்கே வந்து காசு இல்லை. அதை புனரமைக்கிறக்கோ சீரமைக்கிறக்கோ அல்லது பள்ளி கட்டடங்களையோ எந்த இடத்துலையுமே அதுக்கான ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு தொகை இல்லை. கேட்டால் நிதி இல்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் எல்லா நிதியும் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி இல்லை. சரி அப்படின்னு விட்டா கழுதப்போ அப்படின்னு விட்டாலும் இன்னொரு விடயத்தை பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுறாங்க, அதுக்கு காசு இருக்கு. கிளாம்பாக்க பேருந்து நிலையம், அதுக்கு காசு இருக்கு. சரி, இதெல்லாம் கட்டுனா நல்லா தானே நீங்க சொல்றீங்க. சரி, இருந்துட்டு போது, கட்டிட்டு போறாங்க, நல்ல விஷயம்னு வச்சுக்கோ. அது ஏன் வந்து அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? அந்த பேர் யாருடைய பேர் வைக்கணும்? இதுதான் சர்ச்சை. இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இதை பத்தி ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் நம்ம தலையில எப்படி மிளகாயை அரைக்கிறாங்க, அந்த மிளகாயை அரைக்கிறது நாம் எப்படி வேடிக்கை பார்க்குறோம். வாங்கிட்டு வர மிளகாய் யாருக்கு அரைக்கிறாங்கன்னே தெரியாம, இது ஏன் அரைச்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாம வேடிக்கை பட்டிருக்கிறோம் இல்லையா? அதை பத்தியான ஒரு தெளிவு பார்வை தான் இதுல பார்க்க போறோம். உயிர்மை வலையொலிக்காக நான் உங்களுடன் வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம், நிறைய விடயத்தை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு சார்பாக ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுறாங்க. சரி, இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜல்லிக்கட்டு மைதானம் யார் கட்டான்? அதாவது உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு, தமிழக பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு பார்த்துட்டா ஜல்லிக்கட்டு. அது வந்து உலக அளவில் ட்ரெண்டிங்க மாசான ஒரு தமிழ் பண்பாட்டு விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் மொழிக்கென்று, தமிழர்களுக்கென்று, ஒரு விவசாயிகளுக்கென்று ஒரு ஆகச்சிறந்த ஒரு விடயம்னா இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு, பொங்கல், இந்த மாதிரியான நிகழ்வுகள். இதுல இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை வந்து கட்டி நாங்க வந்து எங்க பேரை தான் வச்சுப்போம்னு தன்முனைப்போட ஒரு குரூப், அது யாருன்னு தெரியும். இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான். நம்ம யாரை சொல்ல போறோம்? நமக்கு விடியல் விடியல் விடியல்ன்ட்டு நமக்கு விடிவே இல்லாத போச்சு. அதனால நம்ம யாரை பத்தி பேச போறதில்ல. நம்ம என்ன பண்றது, தெருவில் இறங்கி போராடுறோம், அப்புறம் இந்த வலைவழியில பேசுறோம். நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே, அதாவது இந்த மக்கள் இதை பத்தி சிந்தனை செய்யணும். இப்ப யாருடைய காசை வாங்கி இந்த மைதானம் கட்டுறாங்க? உங்க கம்பெனியிலிருந்து, அதாவது மது ஆலையிலிருந்து வருதா? உங்க பலதரப்பட்ட நிறுவனங்கள்ல இருந்து, உங்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இருந்து, அல்லது உங்க சொத்துக்கள்ல இருந்து, உங்க பரம்பரை சொத்துக்கள்ல இருந்து இதெல்லாம் எடுத்து போட்டு கட்டுனீங்களா? வைங்க, தாராளமா உங்க பேரை வைங்க. யார் வேண்டான்னா? தாராளமா தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யறீங்களே அப்படின்னு சொல்லலாம். உணவகமா இருக்கட்டும், அல்லது வந்து காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும், கிளாம்பாக்க பேருந்து நிலையமா இருக்கட்டும், அல்லது இந்த ஜல்லிக்கட்டு மைதானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்க பேரு தானா? இதெல்லாமே உங்க காசுல தான் எல்லாமே பண்றீங்களா? எல்லாமே மக்களுடைய வரிப்பணம், தமிழர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய வரிப்பணம். ஓகேவா? வாங்கி 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 எல்லாம் கட்டடமா கட்டி, பேரிடர் துயர் துடைப்பு நிகழ்வுக்கு உங்களுக்கு காசு இல்லை. அங்கங்க பள்ளி கட்டடம் வந்து ஆபத்தான நிலைகள்ல வந்து இருக்குது. அதே சமயம் குடியிருப்பு மாற்று வாரியன்னு சொல்லிட்டு கட்டடம் கட்டி தரீங்க. பலதரப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இடமில்லாத மக்களுக்கு வந்து கட்டடம் கட்டி தரீங்க. அது வந்து ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. இப்படி எல்லா விடயத்திலையும் தமிழர்கள் தலையில வந்து மிளகாய் எடுத்து நல்லா போட்டு அரைச்சு பூ சூட்டு மொட்டை அடிக்கிறதோ உங்க வேலையா? இப்படி செஞ்ச எப்படி? அண்ணன் செந்தமிழன் சீமான் கல்வி யுத்தம் அதனால இல்லை, அதாவது டீசெண்டாவே கேட்கிறாரு, இதுக்கெல்லாம் காசு இருக்குது, இதுக்கெல்லாம் காசு இல்லையா அப்படின்னு. எத்தனை கோடி நிதி வந்திருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போடுறாங்க. அட, சம்பளம் வச்சு கேட்டாங்களா?
ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் எச்சுக்கிட்டு போராடினாங்க. சரி எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கொடுங்க, இத்தனை நாளா சேர்த்து போடல, எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குன்னு. அது அவங்க தரப்பு நியாயம்னு வைங்க. இப்போ இவங்க சம்பளம் கேட்டா போராடினாங்க. இவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் தருவீங்களா? இப்போ பொதுமக்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதாவது என்னுடைய பணம் நான் வாரமானா ஒரு ஒரு வேலை செஞ்சு கூலி வாங்குறேன், அல்லது மாதமானா ஒரு சம்பளம் வாங்குறேன். அதுல வந்து ஒரு பணத்தை வந்து பிடித்தம் செய்யறாங்க. ஒரு பகுதி ஒரு அளவு வந்து பணத்தை வந்து பிடித்தம் செய்யறாங்க. அந்த பிடித்தம் செய்யப்பட்ட தொகை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி தருவோம். நீங்க வேலை அந்த மூப்படைஞ்சதுக்கு அப்புறம், வயது மூப்படைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பணியை விட்டு போகும்போது உங்களுக்கு இந்த தொகையை வந்து நாங்க திருப்பி தந்துருவோம் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை தரேன்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை வந்து கிடைக்கும். அந்த தொகை வந்து அது ஏன் சம்பளத்துல நீங்க என்கிட்ட பிடிச்சதை நீங்க எனக்கு தரீங்க. அந்த பணத்தை கேட்டா இங்க கிடையாது. எத்தனையோ கோடி கடன் இப்ப வாங்கியாச்சு. அதுல 7,500 கோடி இவங்களுக்கு தரதுக்கு காசு இல்லையா? அதுவும் அவங்களுடைய சொந்த காசு. இதை வச்சு அவங்க எவ்வளோ திட்டங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பணம் வந்ததா, இவ்வளோ கட்டிட்டோம், இன்னும் மீதி இருக்கிற பணம் வந்ததுன்னா அதை போட்டு லோனை கட்டி முடிச்சிருவோம். சரி, ஓகே. அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு செலவுக்காக நகை வாங்கலாம், கல்யாண பத்திரிகை அடிக்கலாம், இந்த மாதிரி மண்டபம் பேசலாம், இந்த மாதிரி இவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு திட்டம் வச்சிருந்திருப்பாங்க. அல்லது ஒரு மருத்துவ செலவா இருந்திருக்கும். சரி, இதை விரத வச்சு இந்த மருத்துவ செலவு பண்ணிடலாம், ஒரு அறுவை சிகிச்சையை முடிச்சுக்கலாம். இப்படி தன்னுடைய கனவாக இத்தனை வருட காலம் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமா பிடித்தம் செய்யப்பட்ட அமௌண்ட் தனக்கு வரும், அதாவது தொகை வந்து வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த தொகை வராம ஏமாத்துறது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இப்படி இதையும் செய்யல. சரி, பள்ளிக்கூடம் அங்கங்க வந்து பள்ளி கட்டடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லாம கூரை இடிந்து விழுவுறதும், ஓடு பிஞ்சு விழுவுறதும், சரியான ஒரு புனரமைப்பு இல்லாம இருக்குது. ஒரு டாய்லெட், அதாவது கழிப்பிட வசதியும் இல்லாம இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எப்படி தொகை இல்லை அப்படிங்கிறீங்க? இதுக்கு வந்து மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பள்ளியை வந்து சீரமைக்கிறதுக்கான நன்கொடை கொடுங்கன்னு கேட்குறீங்க. சரிதான், இல்லைன்னு சொல்லல. அப்போ உங்களுக்கு வந்து பேனா சிலை வைக்கிறதுக்கும், இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி அதுல வந்து உங்க சின்னத்தை பதிச்சுக்கிறதுக்கும், அதே சமயம் இந்த மைதானம் கட்டி, யார் மைதானம் கேட்டப்போ? ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் தேவையா? நாங்க வாடி வாசல் திறந்து விட்டு அதுல விட்டுட்டுக்கிற மாடை, அதுதான் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டாம இருக்குது, கலாச்சார பண்பாட்டு விளையாட்டாம இருக்குது. அப்படித்தான் நாங்க அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மைதானம் யாரு கேட்டா? அந்த மைதானத்துக்கு இவ்வளவு செலவு. அங்க பெரிய எசமான் வந்து கிரிக்கெட் மைதானம், மண்டைப்பந்து மைதானம், அதுக்கு அவருடைய பேர். ஏன்னா அவருடைய காசுல இருந்து தானே கட்டினார் அதைய. அதே மாதிரி இங்க சின்ன சமானு இவருடைய மைதானம் ஜல்லிக்கட்டு மைதானம். இப்படி எல்லா விடயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்க பேரை வச்சுட்டே இருக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய வரலாறு எவ்வளவு காலம்? ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குமா? ஒரு 60 ஆண்டு காலம் இருக்குமா? சரி, 100 ஆண்டு காலமே ஓடுங்க. 100 ஆண்டு காலம் உங்களுடைய வரலாறு தானா? அதுக்கு முன்னாடி இருந்த சேரன், சோழன், பாண்டியன் இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன போராட்ட சுதந்திர தியாகி வீரர்கள் யாரு? அவங்க பேரெல்லாம் ஏன் வைக்கல? இப்போ ஒண்ணும் இல்ல, மூக்கையாதவர், இமானுவேல் சேகரனார் ஐயா அவர்களுடைய பெயர் வைக்கணும்னு சொல்லி மதுரையில ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அது நாம் தமிழர் கட்சியின் சார்பா மகளிர் பாசறைன்னு நிறைய பேர் கழுவி ஊத்தி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணுமா? அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுங்கிறக்கோசரம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ காங்கிரஸோட ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டே வேண்டான்னு வந்து நடக்கக்கூடாதுன்னு தடை செய்யறதுக்கான ஒரு கூட்டணியா நீங்க தான் இருந்தீங்க. ஒரு கூட்டு முயற்சியா கூட அது நடந்ததுன்னு வைங்க, ஒரு பீட்டா அமைப்போட சேர்ந்துட்டு. இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு அன்னைக்கு வந்து ஒரு புரட்சி வந்து போராடி, மாணவர்கள் புரட்சி, மக்கள் புரட்சி எல்லாம் வெகுண்டெழுந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இது கிடைச்சிருக்குது. அப்படிங்கிறப்போ அதுல என்னத்த பங்கீடு உங்களுக்கு இருக்குது உங்க பேர் வச்சுக்கிறதுக்கு? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட இது வந்து உண்மையாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணரணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தானே அவங்களுக்கு இடம் கொடுத்தோம், நீங்க தானே ஓட்டு போட்டீங்க எல்லாமே. இப்ப நமக்கான அடையாளத்தை மறைச்சு எங்க பார்த்தாலும் ஐயா சிலை, அம்மா சிலை, ஐயா சிலை, அம்மா சிலை. என்ன ஐயா சிலை, அம்மா சிலை? இவங்க ஐயா அம்மான்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க குயிலி இவங்க எல்லாம் யாரு? வேலு நாச்சியார் யாரு? அதே மாதிரி திருவள்ளுவர் யாரு? இமானுவேல் சேகரனார் யாரு? மூக்கையதேவர் யாரு? காமராஜர் யாரு? கக்கன் யாரு? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. பாரதியார் யாரு? பாரதிதாசன் யாரு?
அப்போ இங்க வந்து தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி நிலவல. அது காரணம் என்ன? தமிழர்களுக்கான ஆட்சி தமிழ் மண்ணில், தமிழ் நிலத்தில் நம்ம தமிழர்களை ஒரு ஆட்சி செய்யற இடத்துல உட்கார வைக்கலைங்கிறது தான் இங்க உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதற்குரிய செயல்பாடு என்ன? என்ன செயல்பாடு? ஒண்ணும் கிடையாது. ஓட்டு போடுறதுதான் செயல்பாடு. அந்த ஓட்டை நாம இப்படி இவங்களுக்கு போட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம வனத்துல அவங்க வேற வச்சு சுத்துறாங்க. கட்டடத்துக்கும் எல்லாத்துக்கும் வைக்கிறீங்க. நான் ஏன் இன்னொரு கட்டடத்துக்கு மட்டும் பேர் வைக்கலின்னு எனக்கு தெரியல. அது என்ன கட்டடம்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்னு. சரி, விட்டுருவான். இப்ப என்ன அப்படின்னா, வரிப்பணம் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாமே இப்படி பண்ணி இவ்வளவு தூரம் தந்து இவங்களுடைய பேரை வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இவங்களை ஆட்சியில உட்கார வச்சோமா, அப்படி தொடர்ந்து வச்சோம்னா இந்த தமிழ்நாட்டுக்கும் பேரை மாத்திருவாங்க. ஆமா, தமிழ்நாடு எதுக்கு? கருணாநிதி நாடு, உதயநிதி நாடு அப்படின்னு கூட பேரை மாத்திரலாம். எதுக்கு பேரை மாத்தாட்டி? மாத்திட்டு போயிருங்க. அதே மாதிரி தமிழக வழக்கறிஞர், அதாவது தமிழ்நாட்டுல ஒரு ஏழைக்கு எங்காச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து வாதாடுறதுக்கு காசு இல்லாத குறைக்கு இந்த தமிழ்நாட்டு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வர்றதுன்னா ரொம்ப சிரமம். நயன்தாராவுக்கு அன்னபூரணி படத்துக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு வழக்கு. உடனே அது மும்பையில, அந்த மும்பையில இருக்கக்கூடிய வழக்குக்கு இங்கிருந்து தமிழக வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நியமிக்கப்படுறாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுதா இருக்குது? அப்போ நமக்கான அரசு, அதாவது இவங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு இங்க எல்லாமே அரசை பயன்படுத்துவாங்க, அரசை தவறா வழி நடத்துவாங்க. அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஏமாளியா? அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல தெளிவா கேட்கிறாரு. அதுவும் இல்லாம பல பொதுக்கூட்டத்திலையும் பல மேடைகள்லையும் இதை பத்தி தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு. நாம எவ்வளவு தூரம் ஏமாந்துருக்கிறோம், ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் ஏமாந்தோம்னு சொல்லி பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. மீண்டும் 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 சர்ச்சை சர்ச்சை சர்ச்சை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம். வாழ்க்கையே இப்படி ஓடிட்டு இருந்ததுன்னா எப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது? நாளைய தலைமுறை இந்த மண்ணில் வந்து எப்படி ஒரு 100 வருட காலம் கழித்து பார்த்தா எல்லா பக்கம் கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி ஜெயலலிதா இப்படித்தான் இருக்குமே தவிர நம்ம தமிழ் முன்னோர்களுடைய வரலாறுகள் இல்லாத ஒரு நிலையாக்கப்படும். அதாவது காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா, இவரு மூக்கையா தேவர் ஐயா, பசும்பொன் ஐயா, இவங்க எல்லாம் வந்து சிலை எல்லாமே இல்லாம இவங்க சிலை மட்டும் என்னமோ தியாகிகள் மாதிரி இவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க எந்த மாற்றத்தை நம்ம உணரணும்? இங்க என்ன பிரச்சனை? அதாவது இதனால என்ன நடக்க போகுது? போங்கப்பா, யார் சிலை வச்ச என்ன? ஜல்லிக்கட்டு மைதானம் ஓபன் பண்றாங்களா, போய் விளையாட்டு பாட்டு வந்து சோத்த தின்னு போட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் பொழப்ப போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், ஏப்பா நாங்க எங்க கட்சி வந்து ஆட்சியில் இருந்தப்ப எங்க தலைவிக்கு நாங்க செலை வச்சோம், எங்க தலைவருக்கு செலை வச்சோம். இவங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறப்ப அவங்க தலைவருக்கு செலை வைக்கிறாங்க. இதுல என்னப்பா செலை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இந்த கேள்வி கேட்கிறவங்களை நம்ம வந்து, நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, இவங்களுக்கு செலை வைக்கிறதும் இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுமே இருந்துட்டு இருந்தா உன்னுடைய முன்னோர்களுக்கும் உங்களுடைய போராளிகளுக்கும் உங்களுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் என்ன மரியாதை? அவங்கள மாதிரி இவங்க வந்து பாடுபட்டு இங்க வந்து இதெல்லாமே வந்து உட்காந்தாங்களா? அப்போ இவர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு நிறுவனங்கள் வந்து இவங்களுக்கு கீழே இயங்குது, எத்தனை கல்லூரிகள் பள்ளிகள் வந்து இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் யோசிக்கணும். நாம தான் சோத்துக்கு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு சோத்துக்கு இல்லாத அலைய வச்சு ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாக்கிட்டு மதுவுக்கும் மாதுவுக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இப்படி வந்து நம்மளை அடிமையாவே வச்சுட்டு நம்மகிட்ட ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நம்மளை வாக்கா மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் இங்க போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு புரிந்துணர்வு அரசியல் இங்க உருவாக்கணும் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசக்கூடிய காணொலிகளை பாருங்க, பொதுக்கூட்டத்தை போய் நேரடி கேளுங்க, காதுல வாங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடாட்டி பரவாயில்ல, என்ன நடக்குதுனாவது இங்க தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்து முன்னோர்களுடைய பெயர்களோ இங்க இருக்கக்கூடிய போராளிகளினுடைய பெயர்களோ நல்லபடியா வரலாறு உருவாக்கக்கூடிய வரலாற்று நாயகர்களாக இருந்து வாழ்ந்து கொண்டு போனா ஒரு மிகப்பெரிய முன்னோர்களுடைய பெயர்களோ வைக்காம
இவங்க பேர் வைக்கிறது எப்படி ஏற்புடையதுன்னு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சை கேட்டாவது தெளியுங்க. நம்ம இதுக்கும் ஆக மாட்டோம், அதுக்கும் ஆக மாட்டோம். நாளைய தலைமுறை எங்க போகும்னே தெரியாது. இன்னைக்கு கட்டடங்களா ஆயிட்டு இருக்குது, விளை நிலங்கள் எல்லாமே விளை நிலங்களா மாறிட்டு இருக்குது. நாளைக்கு எப்படி வந்து சோறு திங்க போறாங்க, நல்ல காற்றை சுவாசிக்க போறாங்க, நல்ல தண்ணி குடிக்க போறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாம இந்த நாடு எதை நோக்கி செல்கிறது என்கிறது வந்து பட்டா போட்டு கொடுத்துருங்க. எல்லாருமே கையெழுத்து போட்டுருங்க. படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, படிக்காதவங்களை கூப்பிட்டு சம்பளம் வாங்குறங்கிற பேர்ல அந்த கைரேகை வச்சு பட்டா எழுதி வாங்கிப்பாங்க இல்லைங்களா, பத்திரம் எழுதி வாங்கிப்பாங்களா. அப்படி வந்து எல்லாருமே இது வந்து இவங்களுக்கான சொத்து, எங்களுக்கு எந்த சொத்து வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு சொத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? எல்லாமே அவங்க பேர்ல மாறப்போகுது. தமிழ்நாடே அவங்க பேர்ல மாறிடும். அப்படித்தான் இருக்குது நிலைமை. மாறிடுச்சு, சொல்லப்போனா கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. பாதி தமிழ்நாடே அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ நம்ம எங்க போறது? தமிழர்கள் இப்படி ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதான். தமிழர்கள், தமிழ் இனத்தின் தலைவன் மேதகு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயானுடைய கொள்கை நிலைப்பாட்டை வந்து புரிந்துணர்வு கொண்டு அண்ணன் செந்தமிழன் சீமானின் வழியில் அரசியல் மாற்றத்தை வந்து அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டாந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விடயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். சும்மா வந்து நம்ம வந்து சீமான் நல்லா பேசுறாரு, சீமானோட தம்பிகள் அருமையா பேசுறாங்க, அந்த பொண்ணு சூப்பர்ப்பா அருமையா பேசுறாங்கப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தா நாளைக்கு உங்களுக்கான வழித்தடம் இல்லாத போயிடும். நீங்க வந்த பாதை இல்லாத போயிடும். உங்களுக்கான எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லாத போயிடும். எதையுமே கேட்க முடியாது. ஒரு சர்வாதிகாரம் தான் நிலவு. இந்த மொழி அழிந்தால் இந்த நிலத்தை நம்ம இழப்போம். அப்ப இந்த நிலத்தை இழந்தா நம்ம அகதிகளாகவும் அனாதிகளாகவும் வெளியே ஓட வேண்டிய சூழ்நிலையாகவும், அப்ப எல்லாமே மற்றவர்களாக தான் குடியேறிட்டு இங்க நம்மளை வந்து அதிகாரம் பண்ணிட்டு ஆட்சி பண்ணிட்டு நமக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டிதான். இலங்கையில நடந்த பிரச்சனை இங்க நடக்கிறதுக்கு எவ்வளவு இதாகும். அதாவது போலித்தன்மை கொண்ட அரசியல்வாதிகளை மட்டும் நடிக்கக்கூடிய அரசியலை, இந்த பண அரசியலை, மது அரசியலை மட்டும்தான் வந்து இந்த மக்கள் வந்து ஆட்சி கட்டல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்களே தவிர, இன்னைக்கு கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தை விட்டுருங்க, பரந்தூர் விமான நிலையத்தினுடைய 3D மாடல் அமைப்பு இருக்குது பாத்தீங்களா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அதனுடைய 3D மாடலை நீ காட்ட தேவையில்லை, இயற்கை காட்டிட்டு போயிடுச்சு. அதை போய் சென்னையிலயுமே, எண்ணூர்லயுமே, தூத்துக்குடியிலையும், திருநெல்வேலியிலும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு கழுவி ஊத்துறாரு. அதனுடைய 3D மாடல் இயற்கை காட்டுது, நீ கட்டிட்டே இரு. 3D என்ன 5D 7D வரைக்கும் காட்டு இயற்கை. அப்புறம் தெரியும் எல்லாமே. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, காருக்குள்ள தண்ணி வந்துருச்சு, பைக்குக்குள்ள தண்ணி வந்துருச்சு, சோத்துக்கே இல்ல அப்படின்னு கையேந்தி நிக்கிற நிலை இன்னைக்கு. இப்போ நீ செஞ்சு வச்சதுக்கு எத்தனை பேரழிவுகள் நடக்க போகுது. இதுல இனிமேலும் செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து போயிட்டே இருந்தா விவசாயத்தை அழிச்சுக்கிட்டு, விவசாய நிலங்களை அழிச்சுட்டு, ஆறு ஏரி குளம் குட்டை கம்மாய் எல்லாத்தையும் நிரப்பி கட்டடமா கட்டி சோத்துக்கே அல்லது அடியில் இருக்கிற நிலத்துல இருக்கிற ஈத்தேன் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டு எல்லாம் செத்து போன நிலமா விட்டுட்டு, செத்து போன மண்ணை விட்டுட்டு பாலைவனமாகி இங்க விட்டு பரதேசம் போவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறுறதுக்குள்ள அண்ணன் செந்தமிழன் சீமான ஆட்சி கட்டல உட்கார வச்சு இவங்களெல்லாம் பச்சை மட்டை எடுத்து வெளுக்கிற அளவுக்கு துரத்து விட்டு, நம்ம தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழ் நிலத்திற்கான ஆட்சி, நம் தமிழ் பண்பாட்டிற்கான ஆட்சி, மொழிக்கான ஆட்சி, மொழி 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 தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு சொல்றாங்க. எங்க இருக்குது மொழி சொல்லுங்க? கோயில்ல போய் இறைவன்கிட்ட அர்ச்சனை பண்றாங்கிறீங்க. அந்த அர்ச்சனை கோயில்ல சாமிக்கு வந்து உங்க பேர்ல பண்ற அர்ச்சனை தமிழ் மொழியில இருக்குதா? சரி, பல இப்ப இந்திய முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாநிலங்கள் இல்லாத இங்க மட்டும் புதுசா கேட்ட தருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வழக்காடு மொழி உயர் நீதிமன்றங்கள்ல வழக்காடு மொழி, நீதிமன்றங்களில் வந்து வழக்காடு மொழி வந்து ஒரு சில மாநிலங்களில் அவர்களுடைய மொழியில் தாய்மொழியில் வழக்கடிக்கலாங்கிற ஒரு தன்மை இருக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு ஏன் இந்த மாதிரி இல்லை? அப்ப ஒரு பாமர ஏழை மக்கள் ஒரு ஆங்கிலத்துல உரையாற்றப்பவோ இந்தியில உரையாற்றப்பவோ பாமர மக்களுக்கு என்ன வழக்கினுடைய திசை எதை நோக்கி போகுது, நமக்கு சாதகமா இருக்குதா இல்ல எப்படிங்கிறது கூட தெரியாம ஏமாந்து நிக்க வேண்டிய ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரே விடயம்தான். அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய
வேட்பாளர் அண்ணனுக்கு மட்டும் இல்ல, அதை சார்ந்து நிற்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணனுங்களுக்கும் அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் வந்து நீங்க வந்து வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் விவசாய சின்னத்துல நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு நீங்க வாக்களிக்கணும். படிச்ச பிள்ளைகளாகவும் தமிழ் நிலத்தை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை உணர்ந்த பிள்ளைகளாகவும் இங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு நாம வாக்களிச்சு நாம வெற்றியடைய வைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட உங்களிடமிருந்து விடையேறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.